பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி மகா சங்கமம் அப்படிங்கிறது தான் பேர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கமத்தில் கண்டென்ட் ஃபுல்லாகவே பாண்டியன் ஸ்டோர் சீரியலை சுற்றி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ராஜியும் கதிரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்டென்ட் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ராஜியோட நடுச்சித்தப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து வீட்டில் போயிட்டு ஒரு அருவாளை எடுத்துகிட்டு வந்து வெட்டுறதுக்காக வராங்க. ஸோ எல்லாருமே போய் தடுத்து நிப்பாட்டி கத்தியை பிடுங்கி போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மெயின் கண்டென்ட்டு இப்போ ராஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த நகை செலவுக்காக வச்சுருந்த பணம் இது எல்லாமே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எந்த பதிலும் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா பணம் நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு தான் ஓடிட்டானே. இப்போ என்ன பதில் சொல்கிறது, அந்த பணத்துக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கதிர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரூ. 1000 2000வா அவ்வளோ பணம் எப்படி செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்து எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அது வரைக்கும் அமைதியாக இருந்த நம்ம பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வந்து போயிட்டு கதிரை பொலன்னு பொழக்கிறாரு. எங்கடா பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாண்டியன் தான் பிளான் பண்ணி பணத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பாண்டியனுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகிக்கிட்டே வருது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ராஜியோட பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, யாராச்சும் இப்படி பண்ணினீங்க அதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இதை பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை அந்த பேச்சு அப்படியே விட்டுடுச்சு. ஃபைனலாக வந்து ராஜியோட அப்பா இருந்துக்கிட்டு ஒழுங்காக அந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சில் கிடாசிட்டு வந்துரு, நான் எதுவுமே இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எங்கே ஒரு நிமிஷத்தில் ராஜி தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் நீ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பாக்கியா வந்து பாண்டியன்கிட்ட நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் அப்போ நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் எதுவுமே சொல்லாமல் உள்ளார போயிடுறாரு. ஒரு வழியாக ராஜியும் கதிரையும் வீட்டுக்குள்ளாரையும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே வச்சு நம்ம பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா சும்மா டைலாக் டெலிவரியாக அடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மகா சங்கமம் முடியுதாட்டுக்கு இன்னைய எபிசோட. ஸோ நம்ம பாக்கியாவும் கோமதியும் பிளான் போட்ட பிரகாரியே வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ நம்ம கோமதியும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவும் அதோட கிளம்பி போகிறாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.